அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான இந்த உரிமை தொகை. ஸோ இதை எப்படி வகுத்து கொடுக்குறாங்க, யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் வர இருக்குது, தமிழக அரசுடைய நிதி மற்றும் மத்திய அரசுடைய நிதி இப்படி ஒரே தவணையில் மகளிருக்கு எவ்வளவு அமௌண்ட் மாதந்தோறும் சென்றடையும், இவற்றினை பற்றின ஒரு தகவலாகத்தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் நிதியுதவி திட்டங்கள் மாதம் அவங்க கைக்கு 12,000 ரூபாய் போகிற அளவுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. 5,000 ரூபாய் ஆல்ரெடி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசினுடைய சமீபத்திய வரவு 5,000 பிப்ரவரி மாதத்திற்கான உரிமைத்தொகை 6, அடுத்த 20 மாதங்களுக்கான உரிமைத்தொகை 2,000 முன்பணம், கோடை சிறப்பு நிதி என 2,000 என 5,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வாக்குறுதிகள் எல்லாமே அள்ளி கொடுத்துட்டாங்க. திமுக 2,000 ரூபாய் திரும்பவும் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக 2,000, அதே மாதிரி டிவிக்கு 2,500 வழங்கப்படும். 1.31 கோடி மகளிர்கள் இதனால் பயன்பெற்றாங்க. தகுதி வாய்ந்த மகளிர் 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்கில் இந்த நிதியுதவி நேரடியாக டிபிடி முறையில் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பணம் பெற நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன? ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து மத்திய அரசுடைய ஒரு மெகா திட்டத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்பொழுதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது என்ன அப்படி ஒரு திட்டம்? 12,000 ரூபா அதிரடியாக மத்திய அரசு உங்களுக்கு வழங்க இருக்காங்க. என்னடா அப்படி ஒரு 12,000 ரூபா மத்திய அரசு நமக்கு வழங்க இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மத்திய அரசு திட்டம் கேஸ் மானியமாக பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படாங்க. அதே போல் உர மானியம் ஒரு 3,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படாங்க. பிஎம் கிசான் ஓகேங்களா, வருடத்திற்கு 6,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில், மொத்தம் 12,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் டிபிடி மூலம் நேரடி இடைத்தரகர்கள் இன்றி பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பயணத்தை செலுத்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் முறை பயன்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எதிர்காலத்தில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அனைத்து பணங்களுமே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா மகளிருடைய உரிமை தொகைக்கு உண்டான விண்ணப்பங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் ஏற்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய அறிவிப்பு வந்த பிறகு புதிய விண்ணப்பங்களை பெற முடியும். ஸோ பணத்தை பெறணும் அப்படின்னா இந்த 2 மகளிர் தமிழகமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, பணத்தை பெற சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். ஸோ ஆக்ஷன் பிளான், ஆதார் வங்கி கணக்கு, என்பிசிஎல் அந்த லிங்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஆதாரையும் உங்கள் வங்கி கணக்கு, உங்கள் மொபைல் நம்பர் 3ஐயும் இணைச்சிருக்கணும். ஓகேங்களா, உங்கள் ஆதார் மற்றும் உங்கள் ஆதார் கார்டு இரண்டிலும் ஒரே மொபைல் எண் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரே நம்பர் கொடுத்துருக்கணும், ஆதாரும் ஒரே நம்பரில் இருக்கணும். அது கூட இணைச்சிருந்தால் மட்டும்தான் டிபிடி முறையில் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மொபைல் எண் சரிபார்ப்பு, உங்கள் ஆதார் கார்டின் ஒரு முதன்மை வங்கி கணக்கில் மூலம் இணைக்கப்படும். உங்கள் ஆதார் எண்ணை ஒரே பேங்க்கில் முதலமாக இணைச்சிருவாங்க. வங்கி கணக்குகளுக்கு முன்னுரிமை, உங்களுக்கு பல வங்கி கணக்குகள் இருந்தாலும் அரசு பணம் எந்த வங்கி கணக்கில் வருதோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ தற்சமயம் இந்த புதிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. மேல்முறையீடு ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அப்பீல் செய்யலாம், மேல்முறையீடு செய்யலாம் அனுமதிக்கப்படுகிறாங்க. ரேஷன் கார்டு பயனாளிகள் 2,000 ரூபா கோடைக்கால சிறப்பு நிதி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு எப்போ முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம். எது எப்படியோ தேர்தல் காலன்றதுனால ரேஷன் கடைகளில் இந்த கூட்டங்கள் எல்லாமே அலைமோதிட்டுருக்கு. எல்லோருமே பார்த்துட்ருப்பீங்க. தற்சமயம் மகளிருக்கு இனி வரும் காலங்களில் 12,000 ரூபாய் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ ரெடியாகிக்கோங்க மக்களே. ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.